பூமி சொல்றாரு, தனம் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா கொண்டு வந்து குழந்தைய நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஏலகிரி முருகன் கோயில்ல நீங்க சொன்ன மாதிரியே தங்க வேலை செலுத்திடலாம். நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சுங்க. நாளைக்கு நம்ம ஏலகிரி கிளம்புறோம். இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும். ட்ரிப்பு முடியறப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்துடும். இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயம்தான் அமையும். காலையில டபுள் ஹனிமூன். நீங்க, நானு, அமுதன், சுவேதா. நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. அஞ்சலி பத்மாவதி கிட்ட கேக்குறாங்க, தனத்துக்கும் சேகருக்கும் என்னமா லிங்க்? இங்க தனம் தூக்கிட்டு போனது சேகருக்கு எப்படி தெரியும்? ஏதோ தப்பா இருக்குமா? நம்ம இப்போதைக்கு மாட்டலாட்டியும் ஃபியூச்சர்ல மாட்டிப்போம். ஜாக்கிரதையா இருக்கணும். அஞ்சலி, சேகர் வேற ஒரு காரணத்துக்காண்டி இப்படி சொல்லியிருக்கான். தனம் என்ன தூக்கிட்டா போயிட்டா குழந்தைய? பேச்சு வாக்குல எடுத்துட்டு போயிட்டா குழந்தைய. அவ சொல்றப்ப உண்மை மாதிரிதான் தெரியுது. தனம் பொய் சொல்லியிருக்க மாட்டாள்ல. ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கணுமா? பிரச்சனை ஆகாது அஞ்சலி, அம்மா இருக்கேன்ல. மீனாட்சிக்கு பால் குடுக்கறதுக்கு ஒரு மதரை ஏற்பாடு பண்ணலான்னு போனோம். போன வேலை செய்ய முடியல. இந்த சேகர் போன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். எல்லாரும் ஏலகிரி ட்ரிப்புக்கு போறாங்க. என் பூமி என்னை விட்டுட்டு போறான். மீனாட்சி இருந்தாவது எனக்கு சந்தோஷமா இருக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு குழந்தையும் தூக்கிட்டு போயிருவாங்க முத்தழகு. அஞ்சலி, போனா போயிட்டு போறாங்க, 2 நாள்ல வந்துருவாங்க வீட்டுக்கு. மொத்தமா பிரிய போறாங்க. பூமி ஏலகிரிக்கு போறதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு வாடகைத்தாய் வேணும். என்னாலாம் பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. நான் சொர்ண ஆண்டி கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அஞ்சலி, இது கிராமம், இங்க கிடைக்கிறது கஷ்டம். அஞ்சலி, பிரியா டாக்டருக்கு கால் பண்ணி கேளுமா. அந்த அம்மா வெறப்பா பேசுது, ஹெல்ப் எல்லாம் பண்ணாது. அஞ்சலி, டாக்டர் கிட்ட கேளுமா. பிரசவம் பாக்குற ஆஸ்பத்திரி தானே, லிங்க் இருக்கும், கேட்டுதான் பாருமா. நானும் ஸ்வேதா கிட்ட கேக்குறேம்மா, அவளும் டாக்டர் தானே, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா. அஞ்சலி, அவ முத்தழகு பக்கம், அவெல்லாம் செய்ய மாட்டா. அது ஸ்வேதா சொல்லட்டுமா? நீ டாக்டர் கிட்ட பேசுமா, நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு வர்றேன். முத்தழகும் பூமியும் ஹனிமூனுக்கு பேக் பண்ணி வைக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம். பூமி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றாரு. முத்தழகு எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. முத்தழகு சொல்றாங்க, வாங்கின கடையிலே திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோங்க. கடையில திருப்பி கொடுக்க முடியாது, நீங்க யூஸ் பண்ணலாட்டி குப்பையில போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்ல. அஞ்சலி ஸ்வேதா கிட்ட கேக்குறாங்க, மீனாட்சிக்கு பால் கொடுக்க எனக்கு வாடகைத்தாய் வேணும். இன்னைக்கே ஆஸ்பத்திரியில சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடு. அஞ்சலி, முத்தழகு இருக்காங்கல்ல, இதனால அவங்க தானே ஃபீட் பண்ணாங்க. அஞ்சலி, ஃபீட் பண்ண ஒரு பொண்ணு வேணும், அரேஞ்ச் பண்ணி கொடு, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். அஞ்சலி, பால் கொடுக்கற விஷயம் அவ்வளவு சீப்பா இருக்கா உங்களுக்கு? நம்ம ரத்தத்தை உணவா கொடுக்கறது தாய்ப்பாசம். அஞ்சலி, உண்மையா நீங்க தான் குழந்தைய பெத்தீங்களா? உண்மை உங்களுக்கு தெரியல. எப்பயும் போல பணத்தால விலை பேசலான்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி யாரையும் தெரியாது. இனிமேட்டு உங்க இஷ்டம். ஸ்வேதா, நான் எதிர்பார்த்ததுதான். முத்தழகோட என் குழந்தைய தூக்கிட்டு போறது தானே உங்க பிளானு. என் பொண்ண ஏலகிரிக்கு அனுப்ப போறதே இல்ல ஸ்வேதா. உண்மையா என் குழந்தை மேல அக்கறை இருக்கான்னு நான் உங்ககிட்ட பேசி பார்த்தேன் ஸ்வேதா. உனக்கு அக்கறையே இல்ல. நேற்று முத்தழகு என் பொண்ணு பக்கம் வந்தா நான் ராட்சசியா மாறிடுவேன். என் பொண்ணு இல்லாம தான் நீங்க ஏலகிரிக்கு போகணும். இங்க ஏலகிரிக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பால் கொடுக்க வேற லேடிய ஏற்பாடு பண்ண போறேன். இனிமேட்டு முத்தழகு சாப்டர் க்ளோஸ். மேடம் தனியா டூருக்கு போக சொல்லுங்க. மேடமுக்கு எனக்கு எது சொந்தமோ அதுதான் வேணும். பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்வேதா. திருவாளா முத்தழகு இன்று. ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.